ஒரு கேள்வி. யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னா யூபிஐ பின் போட சொல்லுவாங்களா? நிறைய பேர் ஆமாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஆபத்து. ஒரே ஒரு தவறான டேப், உழைச்சு சம்பாதிச்ச பணம் சில நொடிகள்ல போயிடலாம். கடந்த வீடியோல வில் பவர் இல்லாமலே எப்படி சேமிக்கலாம்னு பார்த்தோம். இன்னைக்கு தினமும் நம்ம கையில இருக்கிற யூபிஐயை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும்னு யாழினியோட சேர்ந்து பார்ப்போம். நம்ம பயணம் நினைவிருக்கா? சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு. பணம் சேர்க்கிறது மட்டும் போதாது, சேர்ந்த பணத்தையும் காப்பாற்றணும். அதனால தான் இன்னைக்கு பாதுகாப்பு பகுதியில் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போறோம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். யாழினியோட ஒரு நாளை பாருங்க. காலையில டீ, ஆட்டோ, மதியம் சாப்பாடு, நண்பருக்கு பணம், எல்லாமே ஒரே டேப். பர்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையா சொல்லணும்னா இது யாழினியோட கதை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இதுதான். யூபிஐ ரொம்ப நல்ல வசதி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதே வேகம் சில நேரம் நமக்கே எதிராக திரும்பிடும். எப்படி? ரெண்டு வழியில. ஒன்று, தெரியாம செலவு அதிகமாகும். இன்னொன்று, கவனக்குறைவா இருந்தா மோசடிக்காரனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல செலவு எப்படி தெரியாம அதிகமாகுதுன்னு பார்ப்போம். 30 ரூபாய், 50 ரூபாய், 80 ரூபாய், சின்ன சின்ன தொகை தானே. இப்படித்தான் ஒவ்வொரு டேப்பும் நடக்குது. காசா கொடுக்கும் போது நோட்டு குறையுது, கண்ணுக்கு தெரியுது. ஆனா யூபிஐல அந்த உணர்வே இருக்காது. அதனால செலவு நடந்ததே தெரியாம போயிடும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. தினமும் கவனிக்காம 100 ரூபாய் கூடுதல் செலவு பண்ணினா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு மேல. அதே செலவை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுனா பாதிக்கும் குறைக்கலாம். எக்ஸ்ட்ரா சம்பளம் கூட வேண்டாம். கவனம் இருந்தாலே சேமிப்பு தானா உருவாகும். செலவு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. மோசடிக்காரங்க புதுசா எதுவும் செய்ய மாட்டாங்க. பழைய ட்ரிக்க புதுசா சொல்லுவாங்க. தப்பா பணம் அனுப்பிட்டேன், ரீஃபண்ட் இருக்கு, ரிவார்ட் கிடைச்சிருக்கு, கியூஆர் ஸ்கேன் பண்ணுங்க. வார்த்தை வேற, ஆனா அவங்களோட ஒரே இலக்கு உங்களை அவசரப்படுத்தணும். இதை மட்டும் மறக்காதீங்க. பின் உங்க வீட்டு சாவி மாதிரி, அதை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரி பின்னும் ஓடிபியும் யாருக்கும் சொல்லக்கூடாது. இன்னும் முக்கியமான ஒரு விதி, பணம் வாங்க யூபிஐ பின் தேவையே இல்லை. யாராவது பணம் வரணும்னா பின் போடுங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட மோசடி தான். இங்க தான் நிறைய பேர் அவசரப்படுறாங்க. போன்ல பேசுறவர் இப்பவே பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ப்பு போயிடும்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, நிறுத்துங்க, ஒரு நிமிடம் யோசிங்க. ஏன்னா அவசரமே மோசடிக்காரனோட பெரிய ஆயுதம். ஒரு நாள் யாழினிக்கு ஒரு கால் வந்துச்சு. மேடம், ரீஃபண்ட் ரெடி, இப்பவே பின் போடுங்க. 2 வினாடி. யாருக்கும் பதட்டம் வரும். ஆனா யாழினி ஒரு கேள்வி கேட்டாங்க. பணம் வாங்க பின் எதுக்கு? அதுக்கப்புறம் மறுபக்கம் அமைதி. கால் துண்டிக்கப்பட்டது. அந்த ஒரு கேள்வி யாழினியோட அக்கவுண்ட்ல இருந்த எல்லா பணத்தையும் காப்பாத்துச்சு. இழப்பு 0. சில நேரம் பெரிய பாதுகாப்பு பெரிய தொழில்நுட்பத்துல இல்ல, சரியான நேரத்துல கேட்கிற சரியான கேள்வியில இருக்கு. இன்னும் பாதுகாப்பா இருக்க 3 சின்ன பழக்கம் போதும். யூபிஐக்கு ஒரு தனி அக்கவுண்ட், அதுல தேவையான அளவு மட்டும் பணம் வைங்க. டெய்லி லிமிட் குறைச்சு வைங்க. டிரான்சாக்ஷன் அலர்ட் செட் பண்ணி வைங்க. அப்போ ஏதாவது தவறா நடந்தாலும் உடனே தெரிஞ்சிடும். இன்னைக்கு நினைவில் வைக்க வேண்டிய 3 விடயம். 1, பின் ஓடிபி ரகசியம். 2, பணம் வாங்க பின் தேவையே இல்லை. 3, அவசரப்படுத்துற யாரையும் நம்பாதீங்க. கொஞ்சம் கவனம், நிறைய பாதுகாப்பு. யூபிஐ ஆபத்தானது இல்ல, கவனக்குறைவு தான் ஆபத்தானது. ஒவ்வொரு தடவையும் பின் போடுறதுக்கு முன்னாடி இது உண்மையில் தேவையா அப்படின்னு ஒரு நிமிடம் யோசிங்க. அந்த ஒரு நிமிடம் உங்களோட பல வருட உழைப்பை காப்பாற்றலாம். நினைவில் வைங்க, பணம் சம்பாதிக்க நேரம் ஆகும், அதை இழக்க சில நொடிகள் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. ஒருத்தராவது ஒரு மோசடியிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்த வீடியோல மாதம் 3500 ரூபாய் சேமிக்க இன்னொரு வேலை வேண்டாம், இதை மட்டும் செய்யுங்க. சின்ன சின்ன மாற்றங்களால பெரிய சேமிப்பை எப்படி உருவாக்கலாம்னு பார்ப்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.